வாழ்க வளமுடன். கார பணியாரம் இன்றைக்கி சாயங்காலம் செய்கிறேன். மழை மேகமாக இருக்குது, சூடாக சாப்பிடணுன்னு போன தோணுதா. நம்ம இட்லி மாவுக்கு அரைச்சி வைத்த மாவில் வெங்காயம், கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா போட்டு நன்றாக கடுகு போட்டு நன்றாக வதக்கி அது மாவில் கொட்டணும். அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட வேண்டியதான். நன்றாக கலக்கி பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கார பணியாரம் ரெடி. சுட வருங்கள் தொட்டுக்கொள்ள தக்காளி சட்னி. பாருங்க, சூப்பராக இருக்கா. கார பணியாரம் சூடாக இருக்குது. இப்போ சுட்டு வச்சேன்னா சூடாக இருக்குது. குழந்தைங்க வந்தோடனே கொடுத்துருவேன். இது தக்காளி சட்னி. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் கொதி விட்டுருக்கேன். பால் காயுது. இது மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி சட்னி. அதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தண்ணியாக செஞ்சுட்டேன்.